இட்லி தோசைக்கு தேங்காய் சட்னி கார சட்னி செய்யாமல் முள்ளங்கியில் சட்னி செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம், மிளகாய் இட்டு போட்டுக்கோங்க. 4 பல் பூண்டு போட்டுக்கோங்க. 2 பெரிய சைஸ் வெங்காயம், 2 பெரிய சைஸ் தக்காளி, ஒரு சின்ன பீஸ் புளி போட்டுக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் தேங்காவை கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கி போட்டுக்கோங்க. முள்ளங்கி தோல் சீவிட்டு கட் பண்ணிக்கோங்க. இது நல்லா 15 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க. இது எண்ணெயிலே நல்லா குக் ஆகிடும். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. முள்ளங்கி நல்லா குக் ஆன அப்புறம் இதை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி சட்னியை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க சட்னி இதில் போட்டு 5 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோதான், முள்ளங்கி சட்னி ரெடி. இட்லி தோசைக்கு சர்வ் பண்ணி சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே லைக் பண்ணிவிடுங்க.